பற்றி பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான வகையில் சுடிதார் எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம். இந்த சுடிதார் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் சைஸ் சுடிதார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? செஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா 34, ஹைட் பார்த்திங்க அப்படின்னா 38. ஸோ இந்த அளவு சுடிதாருக்கு மற்ற அளவுகள் என்னென்ன அளவுகள் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா சுடிதார் அப்படின்னா 2 மீட்டர் லைனிங் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இதில் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எல்போ ஸ்லீவ் வைக்கிறோமா அல்லது 3/4 வைக்கிறோமா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம 2.25 அல்லது 2.5 மீட்டர் வந்து நம்ம லைனிங் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து கரெக்டாக 2 மீட்டர் தான் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது அவங்களோட ஹைட்டை பொறுத்தும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து லைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப லாங் டாப் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் 2.25 அல்லது 2.5 எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த பொண்ணு கரெக்டான சைஸ் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா எல்போ தான் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 2 மீட்டர் நான் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து லைனிங்கை நல்லா நினச்சி போட்டுட்டு நீட்டாக காய வச்சு நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணிவிட்டு நீல வாக்கில் வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி நீல வாக்கில் கரப்பகுதியும் சேமாக இருக்கணும். ஃபோல்டிங் பகுதி நம்ம சைடில் இருக்கணும். இந்த மாதிரி வந்து நீல வாக்கில் ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதை அப்படியே எடுத்து டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறோம். பாருங்கள், இது போல். இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஃபோல்டிங் பகுதி இருக்கும், அடிப்பகுதியில் ஒரு ஃபோல்டிங் பகுதி இருக்கும். நம்மளுடைய ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா 4 லேயரும் கரப்பகுதியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து போட்டுக்கிறோம். கீழ்ப்பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. பீஸை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கீழ்ப்பக்கம் மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே சுடிதாரினுடைய சரியான ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக 38. பட் நம்ம வந்து லைனிங் தான் கட் பண்ண போகிறோம். ஸோ 35 இன்ச், 3 இன்ச் குறைவாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மார்க்கிங்கில் இருந்து, ஏன்னா இது கீழ்ப்பக்கம் ஃபோல்டிங்காக மார்க் பண்ணியிருக்கோம், இதில் இருந்து 35, அதுக்கு மேலே ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு. ஸோ 35.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைனில் இருந்து 35.5. கீழ்ப்பக்கம் ஃபோல்டிங்காக மடிச்சடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு, இதில் இருந்து சரியாக 35. இது மாதிரி 2 இடத்துல மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ண இடத்துக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். அதே போல் மேல் பக்கமும் லைன் போட்டுக்கோங்க. இதுதான் நம்ம லைனிங்குடைய சரியான ஹைட்டு. இப்போது டேப் அதே மாதிரி வச்சுக்கோங்க சேமாக. இப்போ டேப் அதே மாதிரியே வச்சுட்டு மேலே இருந்து கீழ்ப்பக்கமாக பார்த்தீங்கன்னா சைடு ஷேப் வந்து நம்ம மார்க் பண்ணணும். சைடு ஷேப் அப்படிங்கிறது நம்மளுக்கு 13 இன்ச்சு. ஸோ 2 இடத்துல இந்த 13 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. டேப் அப்படியே நகர்த்தாமல் வச்சுட்டு சைடு ஷேப் மார்க் பண்ணோம் இல்லைங்களா? இப்போது சைடு ஓப்பன் வந்து மார்க் பண்ணணும். சைடு ஷேப் மார்க் பண்ணதுக்கப்புறம் சைடு ஓப்பன் வந்து மார்க் பண்ணணும். சைடு ஓப்பன் அப்படின்னா இந்த பொண்ணுக்கு 19 இன்ச்சு. சரிங்களா? ஸோ 19 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதில் ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு, அதிகபட்சம் அப்படின்னா நம்மளுக்கு 15 இன்ச் வரைக்கும் வரும் சைடு ஷேப். சரிங்களா? ஷார்ட்டாக இருக்காங்க அப்படின்னா 13, நார்மல் அப்படின்னா 13, 14, கொஞ்சம் ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா 14, 15, அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அதே போல் தான் நம்ம சைடு ஓப்பனும். ஷார்ட்டாக இருக்காங்க அப்படின்னா 19, 19.5 இன்ச்சு போதுமானது. நார்மலாக இருக்காங்க அப்படின்னா 20, 20.5 போதுமானது. அதிகபட்சம் 21. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டாக இருக்கவங்களுக்கு 21, 22 மார்க் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சில பேர் கொஞ்சம் ஓப்பன் வந்து கீழே கேட்பாங்க. பேண்ட் வந்து அதிகம் வெளியில் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு கீழே கேட்பாங்க ஓப்பன். சரிங்களா? அவங்களுக்கு நீங்கள் 21, 22 தாராளமாக மார்க் பண்ணலாம். இப்போது நம்ம சைடு ஷேப் மார்க் பண்ணிட்டோம், சைடு ஓப்பன் மார்க் பண்ணிட்டோம். இப்போது லைன் போட்டுக்கலாம். ரெண்டு இடத்துல இது மாதிரி லைன் போட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக் வித்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சரியாக 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச் அப்படிங்கிறது நெக் வித்தோட அகலம். அடுத்தது ஷோல்டரை பொறுத்த வரைக்கும் 2.25 மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா தையலுக்காக அப்படின்னா இந்த சைடில் ஒரு 1/4 இன்ச்சும் இந்த சைடில் 1/2 இன்ச்சும் தேவைப்படும். ஸோ ஒரு 3/4 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 6 இன்ச் கிடச்சிருக்கு. ஹாஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது 6 இன்ச்சு. அந்த 6 இன்ச்சு அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம்.
இப்போது ஹாஃப் ஷோல்டரும் ஆம்போல் லென்த்தும் கிட்டத்தட்ட சேமாக தான் வரும். ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச்சு தான் முன்ன பின்ன வரும். ஸோ அந்த 6 இன்ச்சை அப்படியே எடுத்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கிறோம். இப்போ ஸ்கேல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஆம்போல் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணோம். செஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 34 இன்ச் சொல்லியிருந்தோம். 34 இன்ச்சு அப்படியே நம்ம வந்து 4ஆல் டிவைட் பண்ணக்கூடாது. ஃபார்முலா பிரகாரம் 4 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும். 34 + 4 அப்படிங்கிறப்ப 38. 4ஆல் நம்ம டிவைட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு 9.5 இன்ச் கிடைக்கும். அந்த 9.5 இன்ச்சை தான் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ண போகிறோம். சரியா 9.5 இன்ச் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா தையலுக்காக 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆம்போல் ரவுண்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஆம்போல் ரவுண்டு மேல் பக்கம் ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துலேருந்து ஆம்போல் ரவுண்டு வந்து செக் பண்ணுங்கள். 8.25 இன்ச் தேவைப்படுது. சரியாக பாருங்கள், 8.25 இன்ச் இருக்குது. அப்போ ஆம்போல் ரவுண்டு வந்து சரியாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை நம்மளுக்கு சரியாக வரலை அப்படின்னா லென்த்தை வந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழ்ப்பக்கமாக இறக்கி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்போல் ரவுண்டு சரியாக வரும். ஆம்போல் ரவுண்டில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த லென்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் கீழ்ப்பக்கமாகவோ அல்லது மேல் பக்கமாகவோ சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆம்போல் ரவுண்டு நம்மளுக்கு சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 9.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இப்போது வெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து 1 இன்ச்சு குறைக்கணும். அதாவது செஸ்ட்லேருந்து 1 இன்ச்சு குறைக்கணும். சரிங்களா. இப்போது 8.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே 9.5 மார்க் பண்ணோம், இங்கே 8.5 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது தையலுக்கான அளவு. அதே போல் ஹிப்பு பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட் ரவுண்ட் என்ன அளவோ அதே அளவு இங்கே கீழே மார்க் பண்ணிக்கலாம். அதை விட கொஞ்சம் சில பேருக்கு எக்ஸ்ட்ரா தான் வருமே தவிர இந்த செஸ்ட் ரவுண்டை விட அளவுகள் குறையாது. சரிங்களா. ஷார்ட்டாக இருக்கிற நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அதே அளவு அப்படியே வரும். கொஞ்சம் உடல் பருமனாக இருக்காங்க அப்படின்னா செஸ்ட்டை விட ஹிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் வரும். இப்போ ஹிப்பு பார்த்தீங்க அப்படின்னா அதே 9.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல 1 இன்ச் மட்டும் தையலுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே 1.5 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம், இங்கே 1.5 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல 1 இன்ச் வந்து போதுமானது. அடுத்தது பாட்டம். பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஹிப் என்ன அளவோ அதே அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஹிப் என்ன அளவோ அதே அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கூட மார்க் பண்ணலாம், ஆனால் குறைவாக மார்க் பண்ணக்கூடாது. சரியாக பாருங்கள், நான் 10 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 9.5 இன்ச் வந்து ஹிப் மார்க் பண்ணோம் இல்லைங்களா. இப்போ 10 இன்ச் வந்து நான் பாட்டம் மார்க் பண்ணியிருக்கேன். 1 இன்ச் வந்து தையலுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மேலேருந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். சரியான அளவுக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தையலுக்கான அளவுகளுக்கும் இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஹிப்பில் இருந்து பாட்டம் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பாடி பார்ட் வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். சென்டரில் ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கலாம். அதே போல் ஹிப் ரவுண்டு 4 லேயரில் இது மாதிரி ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் ஹிப் ரவுண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைன் வந்து இந்த மாதிரி பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா. இதுக்கு தான் வெஸ்ட் ரவுண்டுன்னு பேர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 இடத்துலையும் ப்ளஸ் இந்த ஒரு இடத்துல 4 இடத்துல நம்ம வந்து ஹேர்கட் கொடுத்துட்டோம். இப்போது லைனிங் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு.
நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் மார்க் பண்ணலாம். ஸ்லீவோட உயரம் பார்த்திங்க அப்படின்னா சரியான அளவு 10 இன்ச்சு. நம்ம 1 இன்ச் தையலுக்காக சேர்த்து 11 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸ்லீவோட உயரம் பார்த்திங்கன்னா சரியான அளவு 10 இன்ச்சு. நம்ம கீழ்ப்பக்கம் 1/2 இன்ச்சும் மேல்பக்கம் 1/2 இன்ச்சும் தையலுக்காக சேர்த்து டோட்டலாக 11 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இதில் 3 இன்ச் வந்து கையினுடைய கீழ் உயரம் மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் 2 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. 11 இன்ச்சு 10 இன்ச்சு சரியான அளவு 1 இன்ச் தையலுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். 11 இன்ச்சு 11 இன்ச் இந்த இடத்துல வந்து கிளாத் இல்லை. ஸோ நம்ம வந்து இந்த 3 கீழ் உயரம் 3 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். ஆம்கோல் ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா 8.25 இன்ச்சு. இந்த 8.25 இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டிங்லேருந்து கிராஸ் வைஸில் இது மாதிரி 8.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் கை சுற்று ஸ்லீவ் ரவுண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக 1.5 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கிளாத் இல்லை. ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மார்க் வர்றதாக அர்த்தம். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம தையலுக்கான அளவு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் சரியான அளவையும் இது போல் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிராஸ் வைஸில் லைன் போடும் பொழுது இந்த தையலுக்கான அளவு இருக்குது பார்த்திங்களா, இது வரைக்கும் தான் நம்ம தையல் போடணும். ஸோ இந்த இடத்துல இருந்து ஸ்கேல் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம கிளாத் இருக்கிறதாக நினச்சிக்கணும். சரிங்களா? ஸோ பாருங்கள், இந்த இடத்துல இருந்து சரியாக நம்மளுக்கு 10 இன்ச் கிடச்சிருக்கு. 10ல் சென்டர் அப்படின்னா நம்மளுக்கு 5 இன்ச்சு. இந்த லைனில் சென்டர் 5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அதே போல் இந்த சென்டர்லேருந்து மறுபடியும் சென்டருங்கிறது 2.5 இன்ச்சு. மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 இன்ச் இந்த இடத்துல வரும் இல்லைங்களா, இந்த மார்க்கிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு. இதில் சென்டர் 2.5. ஸோ 3 சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இந்த இடத்துல 1/2 இன்ச் உள் பக்கம், இந்த இடத்துல 1/2 இன்ச் வெளிப்பக்கம். சரிங்களா? இப்போ மேல் பக்கம் இருந்து இந்த மாதிரி ஒரு சி மாதிரி ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. அதே போல் இந்த சைடும் இந்த இடத்துல கிளாத் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல ஃபினிஷ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். சென்டரில் ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கலாம். ராங் சைடு மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து டெப்த் எடுத்துக்கலாம். இப்போ சுடிதார் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து பிரிக்க முடியாது. ஸோ அப்படியே நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து நீல வாக்கில் ஃபோல்டு பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி நீல வாக்கில் எப்படி நம்ம லைனிங் ஃபோல்டு பண்ணமோ அதே போல் தான் நீல வாக்கில் ஃபோல்டு பண்ணியிருக்கோம். இப்போது ஃபோல்டிங் பகுதி நம்ம சைடில் இருக்க மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மெயின் டாப்போட ஹைட் அப்படின்னா 38 இன்ச்சு சொன்னோம். மேல் பக்கம் ஃபோல்டிங்லேருந்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சரியாக 38 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு தையலுக்காக சேர்த்து 38.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறோம். மேல் பக்கம் ஃபோல்டிங்லேருந்து சரியான அளவு 38, 1/2 இன்ச்சு தையலுக்காக சேர்த்து 38.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டோம். இதுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். எதுக்காகனா நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக 2 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். இது சரியான அளவு, இது தையலுக்கான அளவு. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண லைனிங் எடுத்து இந்த மாதிரி மேல் பக்கம் ஃபோல்டிங்கில் இருந்து சரியாக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ண ஸ்லீவ் லைனிங்கை இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த ஃபோல்டிங்கில் இருந்து கீழ்ப்பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ லைனிங்கில் இருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக விட்டு நம்ம அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம்.
அதே போல் நம்ம தையலுக்காக மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே போல் நம்ம தையலுக்காக மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்தோட வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக சென்டர்லேருந்து ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சென்டர்லேருந்து மெயின் பீஸை மட்டும் இந்த மாதிரி லைட்டாக ஒரு கர்வ் எடுத்துக்கலாம். இப்போ தையல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். தையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ணுற இடம் இந்த இடமா இருக்கும். அதே போல் மேல் பக்கம் ஃபோல்டிங்கை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். சுடிதாரோட ஃப்ரண்ட் நெக்குக்கு நம்ம இது மாதிரி கேன்வாஸ் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம கழுத்தினுடைய உயரம் எவ்வளவோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. அகலம் எவ்வளவோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. நம்ம நெக் பகுதியோட அகலத்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கீழ்ப்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா 2.5ங்கிறது 2.75 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அகலம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஹைட் பார்த்திங்க அப்படின்னா முன் கழுத்தின் உயரம் அப்படிங்கிறது 5.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். நார்மல் சைஸ் சுடிதார், அதாவது ஸ்மால் சைஸ் சுடிதார் அப்படிங்கிறதுனால. இதுவே வந்து நார்மல் அப்படின்னா 5.75 6 மார்க் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஹைட் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் 6.5 7 கூட மார்க் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம இது மாதிரி யூ ஷேப்லேயும் ட்ரா பண்ணலாம், அல்லது பா நெக்கும் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். அடுத்தது ஷேப் வந்து வேறு நம்ம இது மாதிரி கூட பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கேர்வ் எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பெண்டு எடுத்தோம் அப்படின்னாலும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணுறேன். 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு ஃபஸ்ட்டு அவுட்லைனை வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண சரியான அளவில் கட் பண்ணுங்கள். இந்த கார்னர் தான் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். நெக் பகுதி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு 1/2 இன்ச் மேல் பக்கம் அந்த மாதிரி விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது எக்ஸ்பேண்ட் ஆகாமல் இருக்கும், ரொம்ப விரிவடையாமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த கட் பண்ண நெக் பகுதியை பார்த்திங்கன்னா அப்படியே லைனிங்கில் வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட லைனிங் எடுத்துக்கோங்க. லைனிங் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கணும். இது மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் ஃபஸ்ட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட கேன்வாஸோட நெக் பகுதியோட சென்டர் ஹெட்கட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹெட்கட்டும் நம்ம மார்க்கிங்கும் சரியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம வந்து நீட்டாக அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து பேஸ்ட் ஆகிக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்பொழுது நழுகாமல் இருக்கும். நம்ம நெக் ஷேப் பார்த்திங்கன்னா அப்படியே கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அது மாதிரி வந்து நல்லா டைட்டாக அயன் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடு தான் நம்ம பேக் நெக்குக்கும். ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா டிசைனாக நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். பேக் பார்த்திங்கன்னா அப்படியே யூ நெக்காக இதே போல் கட் பண்ணி அதே போல் பேக் பார்ட்டோட லைனிங்கில் வச்சு உள் பக்கத்தில் வச்சு இது மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டோட மெயின் கிளாத்தில் ரைட் சைடு, சரிங்களா, லைனிங்கோட ரைட் சைடு, மெயின் கிளாத்தோட ரைட் சைடையும் லைனிங் கிளாத்தோட ரைட் சைடையும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு சென்டர் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கார்னரில் தையல் போட்டுட்டு நெக் பகுதியில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்பகுதியில், அதாவது நெக்கோட உள்பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு டேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சுடிதார் நெக் ரெடி ஆயிரும். இந்த பதிவில் சுடிதார் எப்படி வந்து நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.